அன்பார்ந்தவர்களே, ஜெபம் செய்வது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. மனதை ஒருமுகப்படுத்தி ஜெபிப்பவர்களே பலனை பெறுகிறார்கள். புனித பெர்னார்ட் ஒரு நாள் தன் குதிரை மீது ஏறி மலைப்பாதை வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக சுமைகளை சுமந்து கொண்டு தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்து கொண்டிருந்தான் ஒரு தொழிலாளி. அவன் குதிரையில் வந்து கொண்டிருந்த புனித பெர்னார்டை பார்த்து பெருமூச்சு விட்டான். இதனை கவனித்த புனித பெர்னார்டு குதிரையில இருந்து இறங்கி அந்த மனிதனை அழைத்து, "நீ ஏன் என்னை பார்த்து பெருமூச்சு விடுகின்றாய்?" என்று கேட்டார். அதற்கு அந்த தொழிலாளி, "உமக்கு வாழ்க்கையில் எந்த துன்ப துயரங்களும் இல்லை. வேளா வேலைக்கு ஜெபம் மட்டும் செய்யும் நீர் குதிரையில் பயணம் செய்கின்றீர். நானோ நாள் முழுவதும் துன்பங்கள் பலப்பட்டு உழைக்கிறேன்" என்றான். இதனை கேட்ட பெர்னார்டு புன்னகைத்தார். "ஐயா, ஜெபம் செய்வது நீர் நினைப்பது போல அவ்வளவு எளிதானதல்ல. அது பல வேளைகளில் நீர் செய்யும் தொழிலை விட கடினமானது" என்று கூறினார். "நீங்கள் கூறுவதை நான் நம்ப மாட்டேன். இவ்வளவு அழகான குதிரை மீது மிக அழகான இருக்கையையும் பொருத்தி அதில் அமர்ந்து கொண்டு வலம் வரும் உங்களுக்கு கடின உழைப்பு என்றால் என்ன என்று தெரியுமா?" என்று கேட்டான் அந்த தொழிலாளி. அதற்கு புனித பெர்னார்டு, "சரி, ஜெபம் செய்வது எவ்வளவு கடினம் என்பதை உனக்கு உணர்த்துகிறேன். நீ விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை முழு மனதுடன் தொடக்கம் முதல் இறுதி வரை வேறு எந்த எண்ணமும் உமது உள்ளத்தில் நுழையாத வண்ணம் சொல்ல முடிந்தால் உனக்கு இந்த குதிரையை பரிசாக தருகிறேன்" என்று கூறினார். "ஓ, இதென்ன பெரிய கஷ்டமா? இதோ சொல்கிறேன்" என்று கூறிய தொழிலாளி கண்களை மூடி விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை சொல்லத் தொடங்கினான். "உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம்" என்று சொன்னவன் கண்களை திறந்து, "ஐயா, குதிரையோடு அந்த அழகிய இருக்கையையும் எனக்கு தருவீர்கள் அல்லவா?" என்று கேட்டான். புனித பெர்னார்டு அவனை பார்த்து புன்னகை செய்த வண்ணம் குதிரையில் தன் பயணத்தை தொடர்ந்தார். ஆம், மனதை ஒருமுகப்படுத்தாவிட்டால் நம்மால் உண்மையாகவே ஜெபிக்க முடியாது. மனதை ஒருமுகப்படுத்தி ஜெபிப்போம், பலன் பெறுவோம்.